வாஸ்துங்கிறது இயற்கையா செயற்கையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது இயற்கையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், மண் என்கின்ற பூமியும் உடல் என்கின்ற மண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குங்கும் போது இது இயற்கையானது தானே, இது செயற்கைன்னு வராது இல்லையா? அப்ப நீங்க இந்த இடத்துல இந்த பூகோளத்தினுடைய அடிப்படை விதிகளத்தை நம்ம பார்க்கணும். இந்த பூமியினுடைய அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி தாழ்ந்ததாகத்தான் இருக்கும். தெற்கு பகுதி தாழ்ந்ததாகத்தான் இருக்கும். அதாவது வாஸ்துவின் விதின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதி தாழ்ந்து இருந்தால் அதுல மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வாஸ்துவின் விதியில இருக்குது. ஆனால் நம்ம பூகோள அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெற்கு தாழ்ந்து தான் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு பகுதி என்னன்னா தென்னிந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்காவில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி, இது எல்லாமே தெற்கு பகுதி பள்ளமாக தான் இருக்கு. பள்ளம்னா என்ன? எல்லாமே கடல் சூழ்ந்ததாக இருக்கிறது. அப்ப தெற்கு பள்ளமாக இருந்தால் பாதிப்புகள் உண்டாகும் சொல்றாங்க இல்லைங்களா? சரி, அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? அப்ப தென்பகுதியில ஒரு பெரிய ஒரு கண்டம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னு சொல்றோம், குமரி கண்டம்னு சொல்றோம். நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் ஆனா இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டதோ ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு அந்த கண்டமே இல்லையே. அப்ப தெற்கு தாழ்ந்து இருந்தால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தெற்கு பகுதி பள்ளமாக இருக்குது, கடல் சூழ்ந்து இருக்குது. அப்ப அந்த நிலப்பரப்பு இன்னைக்கு இல்லை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.